ரொம்பவே டேஸ்டான ஸ்பைசி எக் மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இது சாதத்தோட, சப்பாத்தியோட, பிரியாணியோட சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டான சுவையில் இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி எப்படி வந்திருந்துங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இது செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் 6 அவிச்ச முட்டையை எடுத்துருக்கேன். ஸோ இதை முட்டைக்கு வலிச்சிடாமல் கொஞ்சம் மெதுவாக 2 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாமா? பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே வத்தல் தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாட்டி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு எல்லாமே சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லாவே கலந்து விட்டுக்கோங்க. எல்லா முட்டையிலையும் மசாலா படுற மாதிரி நல்லாவே கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போது இன்னொரு கடாயில் சில்லி பவுடர், பிளாக் பெப்பர் பவுடர், கொரியண்டர் பவுடர் 3மே கால் டீஸ்பூன் எடுத்துகிட்டு அடுப்பை சிம்மில் வச்சு கரிச்சிடாமல் இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதுவும் இப்போ ஒரு உரமாக வச்சுருங்க. இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே பட்டை, 3 லவங்கம், கல்பாசி, கருவேப்பிலை, கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு எல்லாம் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷம் இதையும் நல்லாவே வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்தளவு நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமாட்டு 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயமும் கூடவே உப்பும் சேர்த்துட்டு நல்லாவே வதக்கி விட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்தா இந்த கிரேவி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஓரளவு வெந்துடுச்சு. இந்த டைமில் 4 பச்சை மிளகா கூடவே 2 தக்காளி பழம் இதையும் சேர்த்துட்டு இதையும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லாவே வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி பழம் ஈஸியாக வேகணும்னா மூடி வச்சு வேக வைக்கணும்ல. ஸோ இப்போ இதை மூடி வச்சுட்டு 2 நிமிஷம் கழித்து இதை கொஞ்சம் வதக்கி பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிடும். தக்காளி பழம் ஓரளவு நல்லாவே பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்க எக் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல மசாலா, அதையும் உள்ளே சேர்த்துட்டு இதை நல்லாவே கிளறி விட்டுக்கோங்க. பார்த்து கிளறுங்க, முட்டை பிஞ்சு போயிடக்கூடாது. பிஞ்சிட்டுனா முட்டைக்கு வலிக்கும்ல. ஸோ முட்டைக்கு வலிக்காமல் மெதுவாக கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமாட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்க்கண்டா 1/4 கப் போதும். இதே இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தால் முட்டை உடையும்ல. ஸோ இந்த மாதிரி அங்கங்கே லைட்டாக ஒரு பஞ்ச் கொடுத்து வச்சுக்கோங்க, போதும். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் பாருங்கள், சூப்பராக தண்ணியெல்லாம் வற்றி நம்மளோட ஸ்பைசி எக் மசாலா செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பார்க்குறங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நாகர்கோயில் குக்கிங்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.